இதுதான் நம்ம இது வரைக்கும் பண்ணதுலே பெரிய மிஷின். இப்போ அவசரமா பெயிண்ட்லாம் அடிச்சிட்டு இருக்க ஆள் வந்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ள கொடுக்கணுன்றக்காக வீடியோ எப்படி சொல்றது, என்ன பேசுறதுன்னே தெரியல, படபடன்னு போயிட்டு இருக்கு. இது 5 HP. இதுக்கு முன்னாடி உள்ளதான் நம்ம 2 HP கொடுத்துருப்போம். இதுதான் பெருசு. ஒரே டைம்ல பாத்தீங்கன்னா 2 பேர் தேங்காய் எடுத்து வச்சுக்க முடியும். இங்கிட்ட ஒரு ஆள் இங்கிட்ட ஒரு ஆள் வச்சுட்டே இருக்கலாம். பின்னாடி குடுமி வேணும் குடுமி வேணாம்னாலும் எடுத்துக்க முடியும். காய் வச்சு காமிங்க மாமா, 2 சைஸ் வைக்கலான்ட்டு. காய் இந்த சைடில் ஒருத்தர் இந்த சைடில் ஒருத்தர் 2 பேர் தொடர்ந்து வச்சுட்டே இருக்கலாம். காய் வேற எடுத்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா வரிசையாக வச்சுட்டே இருக்க முடியும். இதுதான் இருக்கிறதுலே இப்போதைக்கு நாம பண்ணதுல பெருசு. இதை விட பெருசு அப்டேட் பண்ணணும்னு அவசியம் இருக்குமான்னு தெரியல. ஏன்னா இது ஹீட்டும் ஆகலை. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஓட்டணும், கொஞ்சம் கூட ஹீட் ஆகலை. அந்த சிங்கிள் பேஸ் அப்படின்னா ஹீட் ஆகும். இது அந்த மாதிரி இல்லை, நல்லா இருக்கு. இது நம்ம கிட்ட கேட்டாங்க, அதனாலதான் இப்படி 2 பேர் வைக்கிற மாதிரி பண்ணோம். பழைய இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருப்பீங்க. அதுல இதே மிஷின் தான், கொஞ்சம் சின்ன சைஸ்ல 2 HP பண்ணியிருப்போம். இது அவரே எனக்கு ஆல்டர் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டதுனால இந்த மாதிரி பெரிய சைஸா பண்ணி கொடுத்துருக்கோம். 5 HP மாத்தி கொடுத்துருக்கோம். டார்க் நல்லா இருக்கும். இதோட டார்க் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 காய் 1 மணி நேரத்துக்கு உரிக்கலாம். அந்த அளவுக்கு இது போட முடியும். ஆனா ஃபுல் பவரை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கறதுக்காக மணிக்கு 1400 காய் உரிக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு எப்படியாவது வேணும், ஆல்டர் பண்ணணும், கஸ்டமைஸ் பண்ணணும்னா கேட்டீங்கன்னா மாமா பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட அந்த மெஷின் தான் இருந்துச்சு, குட்டி மெஷின். இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அந்த அங்க இருக்கு முன்னாடி அந்த மெஷின் அங்க இருக்கிறதா அதை ஆல்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த மாதிரி ஆல்டர் பண்ணி தர சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆமா, நம்மகிட்ட இதுக்கு முன்னாடி வாங்கினவங்க கிட்டத்தட்ட எப்படி ஒரு 200-300 பேர்கிட்ட வாங்கியிருப்பாங்க. அவங்களும் அந்த பழைய மாடல்ல இருக்க மிஷினையும் இந்த மாதிரியோ இல்ல அந்த மாதிரியோ ஆல்டர் பண்ணணும்னு கொடுத்தாலும் அவங்க மாத்தி கொடுத்துட்டு இருக்கோம். அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 20 மிஷின் ஆல்டர் பண்ணியாச்சு. இப்போ நேத்து ஒண்ணு வந்திருக்கு, அது சங்கரன் கோயில இருந்து வந்திருக்கு. அத அந்த மாதிரி ஆல்டர் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பேருக்கு தெரியாது. அந்த மாதிரி எந்த மாதிரி, இது எந்த மாதிரி, அதை சொல்லுங்க. அது மிஷின் பக்கத்துல போய் வீடியோ எடுத்தா தான் தெரியும். ஃபர்ஸ்ட் நம்ம கை வச்சு அழுத்தணும். முத ஆரம்பத்துல பண்ணி கொடுத்தது அந்த மாடல், அங்க இருக்கிற மாடல். செயின் எல்லாம் போட்டு வரும். இதெல்லாம் செயின் வராது. ஃபர்ஸ்ட் சும்மா வச்சு அழுத்தணும். அழுத்து வேணாம், நம்ம சைக்கிள் பெடல் இருக்கும், இதுல எதுவுமே பண்ண வேணாம். முத வந்து அங்க அந்த இடத்துல போட்டு ரெடி பண்ணோம். அதுல பாத்தீங்கன்னா அங்கதான் நாங்க மாமா செஞ்சு உரிச்சோம். அந்த மட்டையெல்லாம் அந்த இதுல உரிச்சுதான் பெரிய பல்லு போட்டு உரிச்சிட்டு இருந்தோம். அதை வீடியோ போட்டோம். ஒருத்தர் கேட்டாரு. அப்புறம் அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. அதே மிஷின் தூக்கிட்டு போயிட்டாருங்க அவங்க. அது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம பண்ண ஆரம்பிச்சோம். இல்லைன்னா ஆமா, நாங்க செஞ்சதை கொண்டுட்டு போயிட்டாங்க. அதை அவங்க பெயிண்ட் எல்லாம் அடிச்சு, நம்ம சும்மா அப்படியே ராவா கொடுத்துருந்தோம். அதை அவங்க பெயிண்ட் எல்லாம் அடிச்சு பார்த்தோன்னே நம்மளோட நல்லா பண்ணிருந்தாங்க, நல்லா வச்சிருந்தாங்க. நம்மளுக்கே ஷாக் ஆயிடுச்சு. கொடுக்கணுன்ற ஒரு வேற ஆளுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணமே அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. அதுக்கு வரைக்கும் நமக்காக ரெடி பண்ணதான் அது. ஃபர்ஸ்ட் வீடியோ கூட அவர் உரிச்ச வீடியோ தான் போஸ்ட் பண்ணோம், அங்க வாங்கிட்டு போய் உரிச்சது. ஆமா, சேலம் ஓமலூர் நினைக்கிறேன். ஓமலூர் தான் அட்வொகேட். உரிச்சு காமிக்கலாமா? பச்சை காய் காஞ்ச காய் எல்லா காயுமே உரிக்க முடியும். எக்ஸ்ட்ரா போதும். காய் அந்த பக்கம் போயிடும். எடுக்க முடியாது. இன்னைக்கு நம்ம மெஷினை வாங்கிட்டு போகிறதுக்காக ஆள் வந்தாச்சு. ஏதில் ஒரு சின்ன சிக்கல். என்ன சிக்கல் அப்படின்னா, வர யாருமே மோஸ்ட்டாக தனியாக வர மாட்டாங்க, ஒரு 2-3 பேர் சேர்ந்து தான் வருவாங்க. இன்றைக்கும் நம்ம அப்படி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். பட் எதிர்பார்த்த நேரமாக வந்தது ஒரே ஒரு அண்ணா. நம்மக்கிட்ட இருக்க ஆள் எல்லாருமே கிளம்பியாச்சு. நம்மளும் எப்படியோ ஏற்ற ட்ரை பண்ணோம், பட் முடியல. கடைசியில் ஆளாக வர வச்சு ஃபைனலாக எப்படியோ ஏற்றியாச்சு. அந்த மெஷினை ஏற்றிட்டு டாட்டா காமிச்சிட்டு போய் என்னோட மாமா தான். ஸோ நம்மளுக்கு ஆர்டர் கிடைக்கும் போது கூட அவ்வளோ சந்தோஷம் இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் பின்னாடி வேலைலாம் இருக்கும். பட் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சு அதை டெலிவரி கொடுத்து முடிப்போம்ல, அன்றைக்கி தான் அப்பாடா அப்படிங்கிற ஒரு திருப்தி கிடச்சி பயங்கர சந்தோஷமாக இருக்கும். டடா.